என்ன பொறுத்தவரைக்கும் திரையுலகமோ இல்ல அரசியலோ தமிழ்நாட்டுல கிடையாது. அதான் உண்மை. இது திருப்பி தமிழர்கிட்ட வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படி அதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க நீங்க? இதை உண்மையாவே அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிடுவதற்கான முயற்சியை ஒத்துக்கொண்டதனால்தான் இன்னைக்கு இந்த நிலையாவது ஏற்பட்டிருக்கிறது. அவர் எடுத்துக்கல அப்படின்னு அப்படி யோசிங்க. அவர் ஒருத்தர் தான் இருக்காரா இங்க தமிழர்? மத்த யாருக்கும் ஏன் முன் வரல? ஒண்ணு. அல்லது தமிழர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிற மிக வெற்றி பெற்ற பல இயக்குனர்கள் இருக்கிறார்கள். தங்களை புரட்சியாளர்கள் என்ற போர்வையில இங்க இயங்குறவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களின் உணர்ச்சியை தூண்டி தங்களுடைய லாபத்தை சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயக்குனர்களாக கூட இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த படம் எங்கேயோ போய் சேர்ந்திருக்க முடியும். அவர்களும் எடுக்கல. அப்போ ஏனென்றால் அவர்களும் திராவிடத்தை சார்ந்திருக்கிறார்கள் அல்லது ஆட்சியாளர்களுக்கு அஞ்சி இருக்கிறார்கள் இல்லையா? இப்படி எல்லாமும் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள்ல, அதுபோல எல்லா சாலைகளும் நமக்கு அதிகாரத்தை நோக்கி தான் போய் முடியுது. அந்த அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் திரையுலகில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறார்கள். அதை அதிகாரம் விரும்புகிறதோ ஆட்சியில் இருப்பவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, இவர்கள் தானாகவே அங்கே போய் சரணாகதி அடைந்து விடுகிறார்கள். இப்போ திரைத்துறையில் இந்த சில குறிப்பிட்ட சங்கங்களில் நிர்வாகங்களுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை கூட ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் இதுக்குள்ள தலையீடுகள்லாம் தொடங்குது. ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவர்களை தூக்கி எறிந்து விட்டு அவருக்கு வேண்டியவர்களை தூக்கி அதிகாரத்தில் வைத்தது. இப்படி அது தொலைக்காட்சி யுகம் என்று தொடங்குகிறது இல்லையா? இந்த தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சி யுகங்கள் தொடங்கும் பிறகு அதற்கான தேவைகள் அதற்கு தேவைப்படுகின்ற பெருந்தீனிக்கு தமிழ் திரை தான் அதுக்கு ஆலையாக இருக்கிறது. அப்போ இங்கிருந்து தொடர்ச்சியான அந்த தயாரிப்பு உற்பத்தி பொருள் தங்களுக்கு மட்டுமே வந்து சேர வேண்டும் என்கிற அந்த ஒரு மோனோபோலி என்று சொல்வார்கள், அதை உருவாக்குவதற்காக அப்போ ஒட்டுமொத்த திரையுலகம் நான் கைப்பற்ற வேண்டும் அல்லது அதனுடைய உச்சி குடிமி நம் கையில் இருக்க வேண்டும் என்று அன்றைய ஆட்சியாளர்கள் முடிவெடுத்து வருகிறார்கள். அதற்கு முன்பு கூட ஒரு அப்படியான ஒரு நிலையில இல்லை என்றே சொல்ல முடியும். அதாவது விருது வழங்குவார்கள், விழா எடுப்பார்கள், அதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் நடந்திருக்குது, எல்லா காலத்திலும் நடந்திருக்குது. அறிஞர் அண்ணா தான் இதை தொடங்கி வைக்கிறார். அறிஞர் அண்ணா என்று அறிஞர் என்று சொல்லுகிறோம் அவரை. திரைத்துறையில எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய அவர் திமுகவை ஆதரிச்சால் அவருக்கு கிடைக்கிற வாக்குக்கும் திமுகவுக்கு ஆதரிச்சு ராமச்சந்திரன் அவர்களே களத்திற்கு வந்தால் கிடைக்கிற வாக்குக்குமான வேறுபாட்டை அவர் தான் பேசுறாரு. அவர் தான் ராமச்சந்திரனை பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்துறாரு. அப்ப இந்த திரை மோகத்தை அரசியலுக்கு கொண்டு வந்த மிக முதல் பிள்ளையை பெருந்தவரை செய்தவது அண்ணா அவர்கள். அங்கிருந்து தொடங்குது எது? அரசியலும் சினிமாவும், அரசியலும் கலையும், ஆட்சியும் கலையும் எல்லாம் ஒன்றாக கலக்கிற அந்த மோசமான ஒரு நிலையை அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். அப்போ அதிகாரத்தை நோக்கித்தான் எல்லாம் போகணும் அப்படின்னா அம்பேத்கர் சொன்னது போல எல்லா துன்பப்பூட்டுக்களுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் தான். அப்படின்னா தமிழர் நிலம் தமிழர் கைக்கு வர வேண்டும், தமிழர் ஆட்சி தமிழர் கைக்கு வர வேண்டும், அல்லது தமிழர் நாட்டில் நடக்கின்ற ஆட்சியை கட்டுப்படுத்துகிற அதிகார மையங்களாக தமிழர்கள் உருவாக வேண்டும். அப்படின்னாதான் இது என்ன நீங்க சல்லியர் என்ற ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறீங்களான்னா எல்லாமே இங்கதான் தொடங்குது. அப்போ தொடக்க புள்ளி எது என்று பார்த்து நாம் அதை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்க தமிழர் ஆட்சி அல்லது தமிழரின் மீது பற்று கொண்ட தமிழருக்கு விரோதமாக செயல்படாத ஒருவர் கையில் ஆட்சி இருக்கும் போது இதெல்லாம் தானாகவே நடக்க போகுது இல்லையா? ஆமா. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது சிங்கள கிரிக்கெட் அணி இங்க இலங்கையோட கிரிக்கெட் அணி இப்போ இங்க விளையாடக்கூடாதுன்னு தடை விதிக்க முடிஞ்சது. தடை விதித்தார்கள் இல்லையா? அப்ப அது சாத்தியமானுச்சு இல்ல? எதனால? அவங்களுக்கு ஒரு துணிவு இருந்தது. அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த ஈழத்திற்காக எழுக்கின்ற இந்த எழுச்சியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு அது ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறை அவர்களிடம் இருந்தது. அப்படியான அணுகுமுறை இருந்தாலும் கூட அதை அவர்களால் சாத்தியப்படுத்த முடிந்தது. அப்ப முற்றிலும் முழுதாக தமிழர் தான் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் எங்கள் ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம் என்று தமிழனுக்காக சிந்திக்கிற ஒருவன் வரும்போது இந்த அத்தனை கோட்டை கதவுகளும் எளிதாக திறக்கும். ஒண்ணுதான் வழி. ஆமா. இல்லைன்னா பெரும் முதலீட்டாளர்கள் படம் எடுத்து பணம் வச்சிருக்கிற தமிழர்கள் புறப்பட்டு வந்தா கூட இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? எடுக்க அனுமதிச்சிருவாங்களான்னா அவர்களுக்கு தேவையற்ற வேறு வகையான குடைச்சல்களை கொடுப்பார்கள்.
புரியுது. இப்ப தமிழ் அப்படி ஒரு திரையுலகுல நெறைய பேர் இருக்காங்களே, தமிழர்கள் இருக்காங்களே. திரையுலகுல நெறைய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இத ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்க்குறாங்களா? ஏன் அவங்களுக்கு வந்து அந்த எந்த உணர்வு ஏன் வரமாட்டேங்குது? ஏன் அந்த கோபம் வரமாட்டேங்குது? இப்ப இது ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, இப்ப சின்ன திரை நடிகர்களோ, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா கூட, அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு வீடியோ போடுறாங்க, கிளிப்பிங் போடுறாங்க. ஆனா ஒரு ஒரு கோரான ஒரு விஷயம் இது. ஒரு இனம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த கோவம் இயல்பா வர வேண்டிய கோபம் எங்க அவங்க கட்டுப்படுது? எதனால அவங்க வந்து அது போர்க்கொடி எழுப்ப மாட்டேன்றாங்கன்னு எனக்கு உண்மையே புரியல. ஏன்னா, நீங்க சொல்ற போல முதலாளிகள் எல்லாமே அவங்களா இருக்காங்கனால, அ அவங்கள எதிர்க்க முடியலன்றது புரியுது. ஆனா அந்த இயல்பா வர வேண்டிய உணர்வு ஏன் வரமாட்டேங்குது அவங்களுக்கு? திரைத்துறையில இருக்கிறவங்க சொல்றேன். ஏன்னா ஏன்னா ஜெனரலா வந்து கிரியேட்டிவா இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனல் திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எமோஷனலா பிஹேவ் பண்ணுவான்னுவாங்க. ஆனா அந்த எமோஷனல் ஏன் வரமாட்டேங்குது? தமிழருக்குலாம் ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல எனக்கு உண்மையாவே. அதான் நீங்க சொன்னதுல ஓகே வந்து நெறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப ம். மைனாரிட்டியா தான். உண்மையாவே மைனாரிட்டி தான். மைனாரிட்டியா தான் இருக்கும். மைனாரிட்டி மைக்ரோ குறிப்பிட்ட கம்யூனிட்டியா தான் குறிப்பிட்ட நாம இருக்கோம். நபர்கள் தான். இருக்கோம். புரியுது. அவர்கள் தமிழர்கள் போன்ற தோற்றத்தில் தமிழர்களாக காட்டிக்கொண்டு நெறைய அ பேர் ப இருக்காங்க. பட்டியலே இட முடியும். மிகப்பெரிய இயக்குனராக இருந்து நடிகராகி இன்றைக்கு பல படங்கள்ல எல்லா மொழிகளையும் நடித்துக் கொண்டிருக்கிற வந்து 2012ல சொன்னாரு. நாங்க போகும்போது, அ ஒரு படம் காட்சி. அதுல வந்து அந்த திரைப்பட காட்சிய பார்த்துட்டு வெளியில வராங்க. நாங்க வரும்போது வந்து நிக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்களும் அப்ப அந்த படத்துக்கு வந்திருக்கிறாங்க. அத பார்த்துட்டு வெளியிலேருந்து வந்த அந்த படத்துல நடிச்சிருந்த அந்த நடிகர் வந்து எனக்கு பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு. "ஐய்யய்யோ! இவங்க தமிழும்பானுங்களே! நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. அவர ம். வந்து தமிழ் சமூகம் ரொம்ப கொண்டாடிட்டு தான் இருக்குது. அவர தமிழர்ன்னு தான் நீண்ட காலமா நெனச்சுட்டு இருந்தது. அவரு தான் உலகத்திலே மிகச்சிறந்த நல்லவர் என்று இன்னமும் நம்புது. அவர்கள் பேசுகிற பேட்டி, அவர்கள் குடுக்கிறது, பத்திரிகையில அவருக்கு செய்யப்படுகிற அந்த ஆதரவு, பத்திரிகைகளின் வழியாக அவர்கள் ஊடகங்கள் வழியாக மக்களை சந்திக்கும்போது, அதன் மேல் ஏற்படுத்தப்படுகிற பிம்பம், இதையெல்லாம் நம்ம தமிழ் சமூகம் நம்புது இல்லையா? அப்போ இப்படி ஆண்டவர்கள தான் நம் தமிழர்கள் நம்புறோம். அததான் நான் சொன்னேன் நானு. தமிழ் சினிமாவில் பேசுகிறவர்கள், தமிழ் பேசுகிறவர்கள் எல்லாம் தமிழர்களாக இல்ல. இருந்திருந்தா உணர்வு வந்துரும். "தான் ஆடாடியும் தன் தசையாடும்பான்ல." ஆமா. 20 ம். பேர் ஆந்திராவுல சுட்டுக் கொல்லப்பட்டபோது, அது வந்து எந்த அடிப்படையிலுமே அது நியாயமா? எந்த அடிப்படையிலுமே அது நியாயம் இல்ல. ஆனா, அதற்கு ஒரு ஒரு குரல் கூட திரைத்துறையிலருந்து வரவே இல்லையே. ஆனா, உண்மதான். எல்லா பிரச்சனைக்கும் வெளிநாட்டுல இருக்கிற வெளி மாநிலத்தில இப்ப கர்நாடகால இருக்கிற திரைத்துறையோ, வேற ஆந்திர திரைத்துறையோ, மலையாள திரைத்துறையோ அப்படி இல்லையே. அதுல வந்து அவங்க அரசியலுக்குள்ள தலையீடுகளே கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் அவங்கள மாநிலத்தின் பிரச்சனைகளுக்கு எப்போதுமே குரல் கொடுக்கிறார்கள். இது எவ்வளவு சிக்கல் வந்து 20 பேர் எதுக்கு போனான்? பிழைக்கிறதுக்காக போனான். சுட்டு கொன்னுட்டாங்கல்ல. கேட்க மாட்டான்ற துணிவு தானே. இங்க இருந்து வரவே வராது. இப்ப நான் வந்து இயக்குனர் சங்கத்துல நிர்வாகத்துல இருக்கும்போது 2011, 2013 காலகட்டத்துல அந்த 3 தமிழர் தூக்கு தண்டனை, 7 தமிழர் விடுதலை என்று தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் சங்கம் முன்னெடுத்த அத்தனை போராட்டத்திற்கும் மிக முக்கிய காரணம் நம்ம தான். அதுக்கான அதை வந்து வலியுறுத்தி நிர்வாகத்தில் இருந்தவர்ட்ட பேசி இதை செஞ்சாகணும், செய்தே வயாகணும்னு சொல்லி மொத்த ஒருங்கிணைப்பான ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்தி, எல்லாரையும் திரட்டி, அதுக்கான முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு கடிதம் வாசிச்சாங்க. பாரதி ராஜா அவர்கள் தலைமையிலான இயக்குனர் சங்கம் என்று சொல்லி அந்த கடிதத்தை எழுதியவன் நான் தான். ம். அத சிறப்பு. தீர்மானத்த 3 தமிழருக்கு. இப்படியான அதை செய்ய நோக்கம் இருப்பவர்கள் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். உண்ம. இவர்களுக்கு நோக்கம் இல்ல. ஏன்னா அவன் தமிழனா இல்ல. அல்லது தமிழர் வரலாற்றிலிருந்து தமிழீழ போராட்டத்தை ஆதரிப்பவர்களாக இல்ல. மிக குறைவாக இருக்கிறார்கள். அல்லது தமிழர்கள் வேடத்தில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலவரம். அது நீங்க சொன்னது குறிப்பிட்ட சின்னத்துறையில வந்து தமிழர்களே இல்ல. அதுவும் நடிகர்களா சொல்றீங்கல்ல. ஆ. நடிகர்களா சொல்றீங்க. அதெல்லாம் இல்லவே இல்ல. அதுதான் இருக்கிற சிக்கல்கள். அப்படி நீங்க தமிழர்களுக்கு குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கவே முடியாது. அத புரியுது, வந்து தொலைக்காட்சிகள் தான் இப்ப முடிவே செய்யுது. தொலைக்காட்சி யார்ட்ட இருக்குது? பெரும் தொலைக்காட்சிகள் 3 பெரிய தொலைக்காட்சிகள். 3மே தமிழர்கள் நடத்தலையே. புரியுது. எவ்வளவு எல்லாமே பொருளாதாரம், அரசியல், வணிகம் எல்லாம் சார்ந்தது. எதுவுமே கையில இல்ல. நம்ம கையில இல்ல. புரியுது. ஒருத்தர் இருந்தாலும் விடாது. அதிகாரம் அத அனுமதிக்காது. அவருக்கு இடையூறை, அச்சுறுத்தலை செய்யும். ஆனாலும் அதையும் எதிர்கொள்ள முடியும். சுரேஷ் காமாட்சி அவர்கள் போல ஒரு மன உறுதியோடு இருப்பவர்களால் எதிர்கொள்ள முடியும். இப்போ வெளிநாட்டுல வாழுகிற ஈழத்தமிழர்கள். இத்தனை ஆண்டுகள்ல இத்தனை ஆண்டுகள்ல அவர்களுக்கு என்று ஒரு ஓடிடி தளத்தையே உருவாக்கி இருக்க முடியும். தொழில்நுட்பத்தில் ம். அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். பொருளாதாரத்தில் இன்னும் கொஞ்சம் எல்லாரும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணிகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இத்தனை ஆண்டுகள்ல 2009க்கு பிறகு இத்தனை ஆண்டுகள்ல இருக்குல்ல. ஒரு ம். ஒரு இந்த படங்களை குறிப்பா சல்லியரையே வச்சுப்போம். இல்ல மேதகவே வச்சுப்போம். அதற்கு முதலீடு செய்யணும் என்று அவர்களே கூட வரவே இல்லை. ஆனால் இங்கிருந்து ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் சினிமாவுல நடிக்கிற பெரிய நடிகர்கள். அவர் தமிழரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. போனா அவர்களை தங்களுடைய கைகளில் அவர்களுடைய பாதங்களை தாங்குகிறவர்களாக யார் இருக்கிறா? ஈழத்தமிழர் இருக்கிறார்கள். அங்க நடக்கிற இசை நிகழ்ச்சிகளுக்கு, அங்க நடக்கிற கலை நிகழ்ச்சிகளுக்கு, சின்னத்திரை தொடங்கி பெரிய திரை வரை நடிகர்களை அழைத்து, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பவர்களாக ஈழத்தமிழர் இருக்கிறார்கள். அப்போ நீங்க இப்ப சல்லியர்களை அவன் புறக்கணிக்கிறான். நீங்க இதை புறக்கணிக்குமா இல்லையா? எங்களுடைய ஈழ விடுதலைக்காகவோ, அல்லது எங்களுடைய போராட்ட வாழ்க்கை குறித்து பேசாத ஒருவனையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். அவர்களை ஏற்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்கான கலையை நாங்களே கையில் எடுப்போம். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தை, எங்கள் படங்களை நாங்களே உருவாக்குவோம். எங்கள் பிள்ளைகளை அதற்கு தயாராக்குவோம். ஏன் இத சிந்திக்கல? தமிழ்நாட்டு தமிழர்களை விடுங்கள். போர்க்களத்தை இவர்கள் போர் என்றால் என்ன? இந்த வாழ்க்கை என்றால் என்ன? இங்க வந்து சுகவாசிகள் போக தங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். வெந்நீரில் மிதக்கின்ற ஆமை போல, அது வெந்நீர்ல மிதக்கும்போது அப்படியே தொடக்கத்துல சுகமா இருக்கும். போக போக அந்த வெந்நீரின் வெப்பநிலை அதிகரிக்க அதிலிருந்து வெளியேற முடியாமல் அந்த ஆமை வந்து அப்படியே வந்து நொந்து கரியாகி செத்து போயிரும். அப்படிதான் இங்க இருக்கிற தமிழன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் மிக கடுமையாக ஆங்கிலேயர் காலத்திலிருந்து சிங்களருடைய ஆதிக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் இந்த சினிமா என்பது மிகப்பெரிய கேளிக்கையாகவும் நடிகர்களை பார்ப்பதுதான் தங்களுடைய வாழ்நாளின் உச்சகட்டமாக மாபெரும் ஒப்பற்ற தலைவன் உன்னதமான ஒரு தலைவன் அவர் ம். ஆட்சி செய்த அவருடைய அவருடைய தம்பியில் அவருடைய பிள்ளைகள் போராடி அந்த களத்தை மீட்க தமிழீழத்தை படைப்பதற்காக போராடி அந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு சென்றவர்கள் அவர்களுக்கு ம். கூட கலை என்றால் என்ன சினிமாவின் அந்த வியாபாரம் என்றால் என்ன வியாபாரிகள் யார் வேடதாரிகள் யார் யார் போராளிகள் யார் நமக்கானவர்கள் என்கிற புரிதல் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையே உண்மை. உண்மைதான். அப்ப எங்கிருந்து தானாவே இப்படிக்கான தீர்வுகள் தானே எப்படி வரும் இந்த தீர்வை உருவாக்க வேண்டியது தமிழர்கள் தானே தமிழர்கள் என்றால் யாரோ எங்கேயோ இருக்கிறவர்கள் இல்ல. நான் தமிழர் நீங்கள் தமிழர் ஈழத்தமிழர்கள் இந்த இங்கிருந்து தன் மண்ணை விட்டு போனதுனால அவர்களுக்கு மொழி மீதும் இனத்தின் மீதும் பற்று இருக்கிறது ஆனால் அந்த பற்றை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பவர்கள் யாரா இருக்கிறார்கள் தமிழ் திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர்கள் விஜய் படத்தை பார்த்து தான் தன் பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரிஞ்சது என்று சொன்னவர்கள் இன்னமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போற நாடுகள்ல உண்மைதான். 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 விஜய் அவர்கள் ஒரு 3/4 மணி நேரம் டக்குன்னு ஒரு 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 போராட்டத்தை நாகப்பட்டினத்துல அறிவிச்சுட்டு அதுல கூட இருக்க முடியாம குதிச்சு போனாரு ஒரு ஈழத்தமிழருக்காக ஏன் ஏன் ஏன்னா இந்த விஜய் படங்கள் வெளிநாட்டு படங்களை பாக்குறவர்கள் ஈழத்தமிழர் அதனால பெரிய வணிகம் பெரிய லாபம் அவருடைய படங்களுக்கு எங்க இவர்கள் நம்ம கைவிட்டு வரார்களோ நாம அவங்களை ஆதரிக்கலன்னு நினைச்சிட்டு தனியா போய் உட்கார்ந்து நடத்துறேன்னு சொல்லிட்டு அதை கூட முழுமையா நடத்த முடியல புரியுது. எஃப்எம்எஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வெளிநாட்டு உரிமையில இருக்கிற வணிகம் பயங்கரமான லாபம் நமக்கு போய்விடுமோ என்று அச்சப்படுகிறார்கள் அந்த அச்சத்தை போக்கியது யார் நீங்கள் எங்களை கைவிட்டீர்கள் எங்களை பற்றி பேச மறுக்கிறீர்கள் எங்கள் போராட்டத்திற்கான அறம் சார்ந்த அந்த போராட்டத்தை பத்தி எங்கேயுமே பேச மறுக்கிறீர்கள் சல்லியர் படம் வந்துருச்சு நீங்க நடிகர் இல்ல விஜய் இப்ப கட்சி தலைவர் ஒரு அறிக்கை வரலையே உண்மைதான். அப்ப நீங்க வந்து இப்ப அடுத்து வரப்போகுது ஜனநாயகன் சுவிட்சர்லாந்துல வரும் லண்டன்ல வரும் அமெரிக்காவில் வரும் எல்லா படத்துலயும் யார் போய் பார்ப்போம் முதல்ல 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து போய் பாக்குறது யாரு ஈழத்தமிழர்கள் தான் பார்ப்பாங்க முடியாதுடா என் வாழ்க்கையை பத்தி ஒருத்தர் எடுத்திருக்கிறாடா யாருமே எடுக்கல அதை நீங்க எவனுமே கண்டுக்கல இல்ல நீங்க வந்துருவீங்களாடா அப்படின்னு சொல்லக்கூட வேண்டாம் தானாகவே புறக்கணிக்கல பாய்காட் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு பாய்காட் இப்ப எல்லா நாட்டிலயும் அது நடக்குது இல்லையா போர் அத்துமீறல் செய்கிற எல்லா நாடுகளின் பொருள்களையும் வாங்க மறுக்கிறார்கள் அது இப்போ வெளிநாட்டுல இருக்கிறதெல்லாம் அமெரிக்கால இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு இயக்கமாகவே அங்கெல்லாம் நடக்குது அது ஆமா. போல பாய்காட் அதை பாய்காட் பண்றது இங்க கூட நாங்க நடத்திருக்கிறோம் சிங்கள நிறுவனங்கள் அங்க சிங்கள தயாரிப்புகளை வந்து போர்க்காலத்துல இருந்து 2009 10 எல்லாம் வந்து எங்கேயும் விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்ற அதுக்கான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டோம் அப்ப அதை வந்து யூதர்களை போல அது ஒரு ஒரு அறிவிக்கை வெளியிடுகிறீங்களோ வெளியிடலையோ அதை வந்து செயல்படுத்தணும் இல்ல பார்க்க மாட்டேன் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன் நீ வேற்று மொழியானா கூட இரு தெலுங்குரா கூட இரு தமிழர்கள் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று பேசிய ஒருவனை நாங்கள் ஆதரிப்போம் அதற்கு எதிராக இருப்பவனே ஆதரிக்க மாட்டோம் இவ்வளவுதானே அப்போ தானவே அந்த அச்சம் வரும்ல பயம் வரும்ல உண்மைதான். இது வரைக்கும் நாம உருவாக்கலையே 2009க்கு பிறகு இன்னைக்கு எத்தனை ஆண்டு 15 ஆண்டுகள் ஆகுது ஈழத்தமிழர்கள் உருவாக்கலையே உண்மை.